वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाजयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं நமஸ்பாயை. இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 17 அண்ட் 18 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல 16வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த 16வது ஸ்லோகம் என்ன? சர்வதாபி கதசத்பிகி சமுத்திரைவ சிந்துபிகி ஆரிய சர்வ சமஸ்சைவ சதைக பிரியதர்ஷனஹா அப்படிங்கிற ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது? அதாவது ஆகாயத்திலிருந்து விழக்கூடிய ஜலமானது நதிகளாக மாறி எப்படி சமுத்திரத்தை நோக்கி அது கடக்குமோ, சமுத்திரத்தில் கலக்குமோ, அதை போல சாதுக்கள்லாம் இருந்துருக்கா இல்லையா, அந்த சாதுக்கள்லாம் யாரு, அவளுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கதையோட போன ஸ்லோகத்துல சொல்லியிருந்தோம். அந்த சாதுக்கள் எல்லாரும் ராமர்கிட்ட வந்துட்டே இருப்பாளாம். அப்படி ஒரு ராஜா தானே எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. இந்த மாதிரி சாதுக்களுடைய அறிவுரைகளும் நிறைய தேவைப்படும். அப்படி ராமரை நோக்கி எல்லா சாதுக்களும் வந்துட்டே இருப்பா. அப்பேற்பட்டவாளை வச்சுண்டு ராமன் நல்லபடியா நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருந்தான். அப்பேற்பட்ட குணம் கொண்டவன், உன்னதமானவன், எல்லார்கிட்டையும் சமமாக இருப்பான். அவனுக்கு அந்த பாகுபாடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சதைக பிரியதர்ஷனஹா, எப்பவும் பார்க்கறதுக்கு பிரியமாவே இருந்துட்டு இருப்பான். இப்படியான குணநலன்கள் அந்த ராமபிராணத்துல இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நாரத பகவான் வால்மீகி கிட்ட சொல்லிண்டே வரா மாதிரி அமைஞ்சது. இன்றைய 17வது ஸ்லோகமும் சரி, 18வது ஸ்லோகமும் சரி, அதே மாதிரியான ரீதியில தான் அமைய போறது. இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்ல போறேன், குழந்தைகள் சொல்லுவான், மற்றவெல்லாம் மியூட்ல இருந்தே சொல்லலாம். சச்ச சர்வ குணோபேதா கௌசல்யானந்தவர்தனஹ சமுத்ரைவ காம்பீர்யே தைர்யேண ஹிமவானிவ சச்ச சர்வ குணோபேதः கௌசல்யானந்தவர்தனஹ சமுத்ரைவ காம்பீர்யே தைர்யேண ஹிமவானிவ சச்ச சர்வ குணோபேதः கௌசல்யானந்தவர்தனஹ சமுத்ரைவ காம்பீர்யே தைர்யேண ஹிமவானிவ விஷ்ணுனா சதுர்சோ வீர்யே சோமவத் பிரியதர்ஷனஹ காலாக்னி சதுர்ஷ க்ரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹ
விஷ்ணுனா சதுருஷோ வீர்யே சோமவத் பிரியதர்ஷனः காலாக்னி சதுருஷ க்ரோதே க்ஷமயா பிருத்திவி சமः விஷ்ணுனா சதுருஷோ வீர்யே சோமவத் பிரியதர்ஷனः காலாக்னி சதுருஷ க்ரோதே க்ஷமயா பிருத்திவி சமः பாருங்கோ, நாரத பகவான் வால்மீகி இடத்துல அவருடைய குணங்களை சொல்லிண்டே இருக்கார். அவருக்கு என்ன தோன்றது, இதே மாதிரி அவருடைய குணங்களை சொல்லிண்டே இருந்தா அந்த குணமே ஒரு ராமாயணமா ஆயிடும். ராமாயணம் அளவுக்கு குணங்களையே எழுதிண்டே போக வேண்டியதுதான். இப்பேற்பட்ட குணம் பொருந்திய அந்த ராமன் நாரதர் சொல்லிண்டே வர்றார் இல்லையா, ஒரு பெரிய லிஸ்டே அடிக்கிட்டு வர்றார். அப்படி இப்படி சொல்லிண்டே இருந்தா இதுவே ஒரு ராமாயணம் ஆயிடும்னு சொல்லி இப்பேற்பட்ட குணம் பொருந்தி அந்த ராமன் சொல்றார் இல்லையா. பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம், சச்ச சர்வ குணோபேதா சஹா, அந்த ராமஹா சர்வ குணோபேதா, எல்லா விதமான குணங்களும் பொருந்தியவன். சச்ச சர்வ குணோபேதா என்ன அர்த்தம், இப்பேற்பட்ட குணம் பொருந்திய அந்த ராமன் கௌசல்யானந்தவர்தனஹா, கௌசல்யாவினுடைய ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தத்தை அவன் என்ன பண்ணுவானா அப்படியே ரெட்டிப்பாக்கிட்டு போயிட்டே இருப்பானா, மேலும் மேலும் அப்படியே வளர்த்துட்டே இருப்பானா. தன்னுடைய அம்மாவின் இடத்துல, கௌசல்யாவின் இடத்துல அந்த ராமன் என்பவன் ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷத்தை மேலும் மேலும் வளர்ப்பவன் அர்த்தம். கௌசல்யா நந்தவர்தனஹானா அவருடைய ஆனந்தத்தை மென்மேலும் வளர்க்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல, சமுத்திரைவ காம்பீரியே, கம்பீரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கம்பீரம் எதை போன்ற கம்பீரம் உடையவன் ராமன், சமுத்திரம் போன்றவன் அர்த்தம். சமுத்திரம் எப்படி கம்பீரமானதோ அதை போல கம்பீரமான குணத்தை உடையவன். அது மாத்திரமில்ல, தைரியேன இமவானிவ, தைரியேன இமவானிவ, இமவானை போல இமயமலையை போல தைரியமானவன். அப்பேற்பட்டவன் யாரு, ராமன் சொல்லக்கூடியவன். அவருடைய குணங்களை அடிக்கின்றே வரார். சர்வகுணோபேதா, எல்லா குணமும் பொருந்தியவன். கௌசல்யானந்தவர்தனஹா, கௌசல்யாவின் ஆனந்தத்தை மேலும் மேலும் வளர்க்கக்கூடியவன். சமுத்திரைவ காம்பீரியா, நாம கம்பீரத்தில் சமுத்திரத்தை போன்றவன். தைரியேன இமவானிவ, இமவானை போல தைரியமானவன். இப்பேற்பட்ட 4 குணங்களை இந்த 17வது ஸ்லோகத்தின் மூலமாக காண்பிச்சு கொடுக்கிறார். சச்ச சர்வ குணோபேதா கௌசல்யானந்தவர்தனஹா சமுத்திரைவ, இவன்னா போலன்னு அர்த்தம். சமுத்திரைவ காம்பீரியே தைரியேன இமவான் இவ, இங்கே ஒரு இவன்ற பதத்தை பிரயோகம் பண்றார். அப்பேற்பட்ட ராமன் அப்படிங்கிற விஷயத்தை நாரத முனிவர் வால்மீகி பகவான் இடத்துல சொல்லிண்டே வரார். அந்த ரீதியில இந்த 17வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. என்ன ஸ்லோகம், சச்ச சர்வ குணோபேதா கௌசல்யானந்தவர்தனஹா சமுத்திரைவ காம்பீரியே தைரியேன இமவானிவ அப்படிங்கிறது 17வது ஸ்லோகமாக இருந்துட்டு இருக்கு. அந்த 17வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் என்னென்ன, அந்த பதத்துக்கு நிகரான சம்ஸ்கிருதம் என்ன பாருங்க. சஹா, சஹனா யாரு, பூர்வோக்தா. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடந்த 16வது ஸ்லோகம் வரைக்கும் பூர்வோக்தா, முன்பு என்னென்ன சொல்லப்பட்டதோ அந்த குணங்களுக்கு சொந்தக்காரன் யாரு, சஹா. சஹனா யாரு, பூர்வோக்தா. முன்பு நாம யார சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம், ராவனை பற்றி தான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். அதனால சஹா, சஹன பூர்வோக்தா. சர்வகுணோபேதா, சர்வைஹி குணைஹி யுக்தா,
இப்பேற்பட்ட அனைத்து விதமான குணங்களும் பொருந்திய அந்த ராமன். அது மாத்திரமில்ல, கௌசல்யானந்த வர்தனஹனா கௌசல்யா மாது ஆனந்தஸ்ய வர்தனஹா. அவனது தாய் கௌசல்யா தானே. ஒரு தாய்க்கு என்ன நம்ம சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்துட முடியும்னாக்கா, உன் மகன் இப்படி இருக்கான் பாரு கௌசல்யா அப்படின்னு மத்தவாலாம் ராமனுடைய புகழை பாடணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த தாய் அப்படி பூரிச்சு போவாளாம். இந்த மாதிரி அவருடைய ஆனந்தத்தை மென்மேலும் வளர்க்கக்கூடிய வர்தனஹா, வளர்த்து கொண்டே போகக்கூடியவன். எதை? ஆனந்தஸ்ய, சந்தோஷத்தினுடைய அந்த விஷயங்களை. ஏன்னா கௌசல்யா மாது, அவனது தாயார் யாரு? கௌசல்யா. அவள் சந்தோஷம் படும்படியான ஒரு விஷயத்தை தான் அவன் பண்ணுவானே தவிர கஷ்டத்தை கொடுக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணவே மாட்டான் அர்த்தம். மேலும் காம்பீரியா, நாம கம்பீரதாயாம் அப்படி இருக்கும். கம்பீரம் எதை போல இருக்கும் தெரியுமா? சமுத்திரஹா இவ, நாம சாகர சதிருஷா. சமுத்திரஹானாலும் சாகரம் அப்படின்னாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்கும். சமுத்திரஹா இவ, சாகர சதிருஷா. இவனாலும் சதிருஷானாலும் ஒரே பதம் தான், சிமிலர் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும். மேலும் தைரியேன திருத்தியா, எல்லா விஷயத்தையும் ரொம்ப தைரியமா அணுகுவான். இமவான், எப்படி? இமாலயா, இமயமலை, இமவான் இருக்கான் இல்லையா, அத போல எல்லா விஷயங்களிலும் எப்படிப்பட்டவன்? தைரியேன திருத்தியா, எப்பவும் இருக்கக்கூடியவன். யாரு? அந்த ராமன் சொல்லக்கூடிய அந்த நபர் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வர. அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஸ்லோகம் நம்பர் 18. என்ன ஸ்லோகம் அது? பாருங்க. விஷ்ணுனா சதுருஷோ வீரியே சோமவத் பிரியதர்ஷனா காலாக்னி சதுருஷ க்ரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹா. விஷ்ணுனா சதுருஷோ வீரியா, அந்த மகாவிஷ்ணு யுத்தம் அப்படின்னு வந்துட்டா 1000 பேர் எதிரில் வந்தாலும் சரி அவ எல்லாத்தையும் வீழ்த்துவானா. அப்பேற்பட்ட திறமை கொண்ட விஷ்ணுவை போல, ஏன்னா சாட்சாத் விஷ்ணுவோட அவதாரம் தானே, தேவர்களும் அப்படி வியந்து பார்ப்பாளாம். விஷ்ணு அந்த மகாயுத்தம் புரியும் பொழுது எதிரிகளை எப்படி வீழ்த்துறார் அப்படிங்கிறத அத்தியாச்சரியமா பார்த்துட்டே இருப்பாளாம். அதே மாதிரி இந்த ராமன் சொல்லக்கூடியவன் விஷ்ணுனா சதுருஷோ வீரியா, விஷ்ணுவினிடத்துல எப்பேற்பட்ட வீரியமானது காணப்பட்டதோ அதற்கு துல்லியமான வீரியத்தை உடையவன். விஷ்ணுனா சதுருஷோ வீரியா சோமவத் பிரியதர்ஷனா, சந்திரனை போன்று ரொம்ப குளுமையானவன். எதிரிகளுக்கு தான் அந்த மாதிரி வீரியா. ஆனா அவனோட பழகிறவா இருக்கா இல்லையா, பந்துக்கள்லாம் இருப்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் எப்படி இருப்பான் தெரியுமா? சந்திரனை போன்று குளுமையானவன். அதான் சோமஹான யாரு? சந்திரன். சோமவத் பிரியதர்ஷனஹா, யாருக்குமே ராமனை பிடிக்காது அப்படின்னு இருக்கவே மாட்டார் லோகத்துல. ஏன்னா யாரிடத்திலும் இந்த மாதிரி எரிஞ்சு பேசுறது, ரொம்ப அவளை உதாசீனப்படுத்தி பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி பேசணுமோ அப்படி பேசுவான் இல்லையா? அதனால எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். அதனால எப்பேற்பட்டவன் தெரியுமா? சந்திரனை போன்று குளுமையானவன். சோமவத் பிரியதர்ஷனஹா. அது மாத்திரம் இல்ல, காலாக்னி சதுருஷக்ரோதே, கோபம்னு ஒண்ணு வந்துட்டா அக்னி போல இருப்பான். அதுவும் அழிக்கக்கூடிய அக்னி போல இருக்கும். அக்னியில பல வகையான அக்னிகள் இருக்குங்கிறா. அழிக்கக்கூடிய அக்னி. அந்த அக்னியை ராமனிடத்துல எப்ப பார்க்கலாம் தெரியுமா? கோபம்னு ஒண்ணு வந்துட்டா அந்த மாதிரி பார்க்கலாம். கோபத்தில் காலாக்னியை போல காணக்கூடியவன். காலாக்னி சதுருஷ குரோதே, குரோதா, கோபம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அக்னிய போல இருப்பான். மேலும் க்ஷமயா பிருத்திவி சமஹா, பூமியை போல ரொம்ப பொறுமையானவன். க்ஷமான பொறுமை, பூமிக்கு அதான் பேரு. பூஹு பூமி, பிருத்திவி தரா தரணி க்ஷமா, இதெல்லாம் பூமியினுடைய பர்யாய பதங்கள். எப்பேற்பட்டவள் தெரியுமா பூமி? நம்ம பூமியை புலக்கிறோம், என்னென்னவோ பண்றோம் பூமிய. ஆனா அந்த பூமாதேவி கிஞ்சித் கூட கோபம் கொண்டதே கிடையாது. நமக்கு தேவையான எல்லா விதமான தானியங்களாகட்டும் பயிர்களாகட்டும் நம்மளை எதுவுமே நமக்கு கஷ்டமே கொடுக்கறது கிடையாது.
நம்ம என்ன பண்ணாலும் அனைத்தையும் சகித்து கொள்ளக்கூடியவள் தான் பூமாதேவி. அவரிடத்துல என்ன குணம் இருக்கு? க்ஷமான ஒரு குணம் இருக்கு பாருங்க. அந்த குணம், அந்த குணத்திற்கு நிகரான பொறுமை உடையவன். க்ஷமையா பொறுமையில் பிருத்திவி சமஹா, பிருத்திவினா பூமி, பூஹு பூமி, பிருத்திவி தரா தரணி க்ஷமா, இதெல்லாம் பூமாதேவியனுடைய பெயர்கள். இந்த ராமபிரான் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் பொறுமையில் எப்பேற்பட்டவன் தெரியுமா? பிருத்திவி சமஹா, பூமியை போன்ற, பூமிக்கு சமமான, க்ஷமையா பொறுமையில் காணக்கூடியவன். இப்படியாக விஷ்ணுனா சதுருஷோ வீரியே சோமவத் பிரியதர்ஷனஹா காலாக்னி சதுருஷக்ரோதே க்ஷமையா பிருத்திவி சமஹா. இப்படியாக நாரத பகவான் இந்த அற்புதமான ராமருடைய குணங்களை சொல்லிண்டே வந்துருக்க. அதை நாம இப்ப கேட்கறது இன்னும் ஒரு உயர்ந்ததான ஒரு விஷயம். இன்றைய தினம் பார்த்திடலாம். ஏன்னா இது மார்கழி மாசம், தனுர் மாசம் சொல்லுவா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏகாதசி. அப்பேற்பட்ட நாள்ல பகவன் நாமாவை நாம ஸ்மரணம் பண்ணணும், வாயால உச்சாரணம் பண்ணணும், காதால கேட்கணும். அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்கள். அப்பேற்பட்ட நாட்கள்ல இந்த உன்னதமான ராமருடைய இந்த குணங்களை நாம இப்போ நாரத பகவான் வால்மீகி பகவானிடத்துல சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தொடர்ந்து அதை அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்துல நான் 2 ஸ்லோகம் என்ன பார்த்தோம்? ஸ்லோகம் நம்பர் 17 மற்றும் ஸ்லோகம் நம்பர் 18. இந்த 17வது ஸ்லோகம் என்ன? சச்சசர்வ குணோபேதா கௌசல்யானந்தவர்தனா சமுத்திரைவ காம்பீரியே தைரியேன இமவானிவ அப்படிங்கிறது 17வது ஸ்லோகம். 18வது ஸ்லோகம் என்ன? விஷ்ணுனா சதுருஷோ வீரியே சோமவத் பிரியதர்ஷனஹா காலாக்னி சதுருஷக்ரோதே க்ஷமையா பிருத்திவி சமஹா அப்படிங்கிறது. ராம அப்படிங்கிற நாமாவானது நம்முடைய சகலவிதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியது. 3 தடவை ராமநாம சொன்னா போருமா, சகசிரநாமமே சொன்ன பலனானது நமக்கு உண்டு அப்படிங்கிறா. இது எங்க காண்பிச்சு கொடுக்குறா பாருங்கோ. பார்வதி தேவி பரமசிவன் இடத்துல கேட்கிறா. என்ன கேட்கிறா? கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்யதேர் பண்டிதே நித்யம் ஸ்ரோதுமிச்சாம்யகம் பிரபு. ஹே பிரபு, இந்த பண்டிதர்கள்லாம் என்ன பண்றா? நித்தியமும் விஷ்ணு சகசிரநாமம் அப்படிங்கிற அந்த 1000 நாமாக்களை பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு சகசிரநாம பாராயணம் 1000 நாமாக்களையும் சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதற்கு பதிலா ஒரு உபாயம் எனக்கு சொல்லுங்கோ. லகுனா இல்லையா? பார்வதி பாருங்க, நமக்கு எல்லாம் ரொம்ப நம்மளை பத்தி நன்னா தெரியும் போல இருக்கு. தெரிஞ்சதுனாலதான் என்ன கேட்கிறா பாருங்க, ரொம்ப லகுவா சகசிரநாமம் முழுக்க சொல்லிடணும். அப்படி சொன்னா எளிமையா சொல்லி அந்த சகசிரநாமம் சொன்ன முழு பலனையும் அடையணும். அதற்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கள் சுவாமின்னு கேட்கிறா. கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம். விஷ்ணுனுடைய 1000 நாமாக்கள் இருக்கு இல்லையா, அத எளிமையா லகுவா சொல்லி அதற்குண்டான பலனை அடைய வேண்டும். கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம். யார் சொல்றா? பட்யதே பண்டிதைர் நித்யம். டெய்லி சொல்லிட்டு இருக்கா பண்டிதைஹி. அதை நான் என்ன பண்ண போறேன்? லகுவா சொல்லி ஸ்ரோது மிச்சாமி. பிரபோ, பிரபுனா யார்கிட்ட சொல்றா? சிவபெருமானத்துல சொல்றா. அதனாலதான் சொல்லுவோம் விஷ்ணு பார்வதி உவாச்ச. உவாச்சனா பார்வதி சொல்றா, கேட்கிறா. அதற்கு என்ன சொல்றாரு? ஈஸ்வர உவாச்ச. பகவான் பதில் சொல்றார். ஈஸ்வரன் என்ன சொல்றார்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. ராம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஸ்ரீராம ராம ராமேதி, ராம 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 அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த 3 மந்திரங்களையும் நம்ம மல்டிபிள் பண்ணா, அதாவது கடபயாதி சங்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரமம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அந்த ரீதியில ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு சங்கியா உண்டு, விவஸ்தை உண்டு. அந்த ரீதியில இந்த 3 ராம 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 அப்படிங்கிறத பெருக்கின்றே போனாக்கா
1000 நாமாக்கள் சொன்னதுக்கான பலன் கிடைச்சிரும் அப்படிங்கிறது யார் சொல்றா? ஈஸ்வரனே சொல்றான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. பேர்பட்டது தெரியுமா? மனதிற்கு இனிமையான, எப்பவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராம அப்படிங்கிற நாமத்தை 3 முறை உச்சாரணம் பண்ணாலே போரும். சகசிரநாமம் சொன்ன பலன் என்னென்ன வரும்னு பலஸ்ருதியில் நம்ம படிச்சுட்டே போவோம். அப்பேற்பட்ட பலன்கள் எல்லாமே இந்த ராம ராம ராமன்னு 3 தடவை சொன்னா போரும். நமக்கு சகசிரநாமம் சொன்ன பலனானது நம் கையில் எளிமையாக கிட்டிடும் அப்படிங்கிறத அழகா சொல்ற. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம். அதற்கு நிகரானது, துல்லியம்னா ஈக்குவல் அர்த்தம். அதற்கு நிகரான அந்த ராமநாம மந்திரத்தை, அந்த நாமாவை நாம் சொன்னால் போதும் அப்படிங்கிறதாக இது அந்த ஈஸ்வரனும் பார்வதியும் பண்ணக்கூடிய கான்வர்சேஷன் மூலமாக நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே கிடைக்கும். அப்பேற்பட்ட உன்னதமான அந்த ராமநாம மகிமையை, அவருடைய சரித்திரத்தை இந்த மார்கழி மாசத்துல இன்றைய தினம் ஏகாதசி தினத்துல கேட்கறது அப்படிங்கிறது இன்னும் அற்புதமான ஒரு விஷயம். பாருங்க, இந்த 18வது ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இவன் என்ன சொன்ன போல, இவனா போல, அத போல இது இருக்கு அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல உபமா அப்படின்னு ஒரு அலங்காரம் இருக்கு. காளிதாசன் அதுல ரொம்ப பிரசித்தியானவன். அவனுடைய ஸ்லோகங்கள் எல்லாத்திலுமே இந்த இவன்ற சப்தம் இருந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட காளிதாசன், அதனாலதான் அவனுக்கு உபமா காளிதாசஸ்ய அப்படிங்கிற ஒரு சீர்ஷகம் வேற கிடைக்கிறது. காளிதாசன்னாலே ஓமை அணிதான். இவன போல, லைக் அத போல. வீரியே, வீரியம்னா என்ன? பராக்கிரமே. வீரியன பராக்கிரமே. எப்படிப்பட்டவன்? யாருக்கு சதிருஷமானவன்? விஷ்ணுனா சதிருஷா, நாராயணேன துல்லியா. சதிருஷான என்ன? ஈக்குவல் அர்த்தம். துல்லியம், அதற்கு நிகரானவன். எதுல? வீரியத்துல, பராக்கிரமத்துல. விஷ்ணுனா சதிருஷோ வீரியே. சோமவத் பிரியதர்ஷனஹான்னு பார்த்தோம். சோமவத், சோமவத்னா என்ன? சோமனா சந்திரவத், சந்திரனை போல. பிரியதர்ஷனஹா, நாம பிரிய ரூபகா. நம்ம சந்திரன் பாருங்க, பௌர்ணமி நிலாவை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். மாடியில நின்றுட்டு அழகான அந்த முழு நிலவை பார்த்துட்டே இருந்தா நம்ம மனசுக்கு ஒரு ஆக்லாத தன்மைன்னு ஒண்ணு கிடைக்கும். அதாவது ஒரு என்ன சொல்ற, ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு, ஒரு ஆனந்தம் ஏற்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரி ராமனை பார்த்துட்டே இருந்தா அந்த ஆக்லாத தன்மை நமக்கு கிடைக்கும். சோமவத் பிரியதர்ஷனஹா, நாம சந்திரவத் பிரிய ரூபகா. குரோதே, குரோதனா கோபம் வரும் இல்லையா? அப்போ காலாக்னி சதிருஷா, நம்ம பிரளயாக்னி சமஹா. அக்னியில பல வகை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த அக்னின்றது அழிக்கக்கூடியது, அதுக்குதான் பிரளயாக்னின்னு பேர். அதற்கு சமஹா, சமமானவன். க்ஷமயா, க்ஷமானா என்னது? பிருத்திவி, பொறுமை. பூமினாலே நமக்கு உடனே சட்டுன்னு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வரணும்? பொறுமைதான் ஞாபகம் வரணும். அப்படி க்ஷமயா, நாம க்ஷமா தர்மேன, அந்த பொறுமை அப்படிங்கிற தர்மத்திற்கு எதற்கு நிகரானவன்? பிருத்திவி சமஹா, நாம தரித்ரி சொன்ன இல்லையா? பிருத்திவி பூஹு தரா தரித்ரி தரணி. அதுல தரித்ரினா என்னத்தம்? துல்லியகானா அந்த பூமிக்கு நிகரானவன். அப்பேற்பட்ட ஸ்ரீராமன் ஒருத்தர் இருக்காம்பா அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து சொல்லிண்டே வரார் வால்மீகி இடத்துல. யாரு? நாரத பகவான். அப்படியாக இன்றைய தினம் 2 ஸ்லோகத்தை நாம அனுபவிச்சோம். ஸ்லோகம் நம்பர் 17 அண்ட் ஸ்லோகம் நம்பர் 18. என்ன ஸ்லோகம்? சச்ச சர்வ குணோபேதா கௌசல்யானந்தவர்தனஹ சமுத்ரைவ காம்பீர்யே தைர்யேன இமவானிவ. ஸ்லோகம் நம்பர் 18 என்னது? விஷ்ணுனா சதுருஷோ வீர்யே சோமவத் பிரியதர்ஷனஹ காலாக்னி சதுருஷ க்ரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹ அப்படிங்கிறதாக ஸ்லோகம் நம்பர் 17 அண்ட் 18 சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை பார்த்தோம். நாளைய தினம் ஸ்லோகம் நம்பர் 19 அண்ட் 20 சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். சோ இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்கள் முடிஞ்சது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன்.